ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு நாள். நான் தான் சொன்னேனே, இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதம். நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய சக்தி வாய்ந்த நாட்கள்லாம் ஒன்று கூடி வர நாட்கள்னு இந்த வைகாசி மாதத்தை பர்டிகுலராக சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி குரு புஷ்ய யோகம். குரு புஷ்ய யோகம் எந்த மாதத்தில் வந்திருக்குன்னா அதிக மாதம்னு சொல்லுவாங்க. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நீல வாராகிய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாதம், பர்டிகுலர் நாட்களில் வர குரு புஷ்ய யோகமாக நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு பவர்ஃபுல்லான இந்த நாட்கள், அதிக நாட்களில் நம்ம என்ன கேட்டாலும் அதிகமாக பெருகி வரும், பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான நாள். அதுக்கு எப்போ வரைக்கும் டைம் இருக்குன்னு நான் பஞ்சமி வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே, அதாவது ஜூன் 16 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்கள் அதிக நாட்கள்னு சொல்லுவாங்க, பவர்ஃபுல்லான டேஸ். இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். இந்த மாதிரி டைமில் சக்தி வாய்ந்த மந்திரங்கள், சக்தி வாய்ந்த முறைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அப்படியே அசால்ட்டாக நடந்துருங்க. அந்த மாதிரி நிறைய மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி குரு புஷ்ய யோகம். இந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தேவ மந்திர வார்த்தை, அதாவது தேவ மந்திர வார்த்தைன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மரகத நீலவழி சக்கரம் ஒரு சிஸ்டர் வாங்கி வச்சாங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம நவமூலிகைக்கு பேர் கொடுத்துட்ருக்கவங்க, ரெகுலர் சப்ஸ்கிரைபர், 5 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. நீலவழி சக்கரம் இந்த போன பேட்சில் தான் வாங்கி வச்சாங்க. வாங்கி வச்சது டெய்லியும் எனக்கு மெசேஜ், அக்கா எனக்கு நடக்காதெல்லாம் நடக்குது, என்னென்னமோ நடக்குது, நான் நினச்சாலே எல்லாம் நடக்குது, இப்படின்னே தான் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு வாட்டி நீங்கள் கேளுங்க. சிஸ்டர், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அம்மா வந்ததுலேருந்து ரொம்ப 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 அமைதியை கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே இல்லை. எனக்கு அப்படியே பேசும்போதே தத்தளிக்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ இது அமைதி கொடுத்துருக்காங்க மனசு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது சிஸ்டர். அந்த வேண்டிட்டு அந்த மந்திரத்தை சொன்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு நான் கேட்குறது, நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன அதிசயம்னு தெரியல. ஆனால் வராகமூர்த்தி சித்திரையாக்கும் வராகி அம்மாக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல அர்த்தம். ஆனால் அம்மா என் கூடவே இருக்குன்றதை உணர்த்துறாங்கன்றதை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சிஸ்டர். ஏன்னா நேற்று நான் அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் ஒரு வாழ்த்தி எனக்கு நெத்தியில் குங்குமம் விபூதி வச்சு விட்டு, அவர் பேச மாட்டார். அவர் பேசாத, எப்படி சொல்கிறது, அப்படியே வாழ்த்தி கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு விஷயம் மட்டும். நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்குமா, அதே மாதிரியே நீ வாழ்த்திட்டு போனார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதை நான் ஷேர் பண்ணணும். எல்லாமே அம்மா வந்ததுனால தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகமூர்த்தி சித்திரையாக்கு கொடான கொடி நன்றி. நன்றி சகோதரி. அவங்க சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சித்தர் வாழ்த்திட்டு போனாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ அது நடக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நீ நினச்சது நடக்கும்னு. நம்ம வராகமூர்த்தி சித்திரையா எந்த ரூபத்தில் வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எப்படி வேணாலும் யார் மூலமாவது பதில் கொடுப்பாங்க. உங்கள் கனவுலையாச்சும் பதில் கொடுப்பாங்க. இது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த 5 வருஷம் நவமூலிகை கொடுத்தவங்க எத்தனை பேத்துக்கும் தெரியும் எவ்வளோ மிராக்கிள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நீலவழி சக்கரம்ங்கிறது வீட்டில் இருந்தாலே அது ஒரு நன்மை. அது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பொருள் மாதிரி, ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நிறைய வகையில் அது நன்மைகள் கொடுத்துட்ருக்கு. நம்ம வராகமூர்த்தி சித்திரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். அவங்களால மட்டும்தான் இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நடக்காத விஷயமெல்லாம் இந்த அற்புதங்கள் மாதிரி கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். அதே மாதிரி நீங்கள் பேர் கொடுக்கறக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. 23ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? 23ஆம் தேதிங்கும் போது யூபிஐ பேமெண்ட் அனுப்புங்க. அப்போ தான் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் மரகத நீலவழி சக்கரத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் இருக்க அந்த நம்பருக்கே அனுப்புங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் மரகத நீலவழி சக்கரம்னு எனக்கு டைப் பண்ணி அனுப்புனா உங்களுக்கு நவமொழிகளோட இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஆட்டோமேட்டிக் மெசேஜ்ன்றனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் நீலவழி சக்கரம்னு அனுப்புனாலே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது ஃபுல்லாக என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு ஓகேனா சம்மதம்னு எனக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அனுப்புவேன், சரிங்களா? வேறு அக்கௌண்ட் நம்பர், அது அக்கௌண்ட் நம்பர் என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிக்கோங்க. அப்புறம் அந்த மந்திரம் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் பின்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன், இந்த வீடியோலேயும் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐகார்டில் வரும், நான் அதில் கொடுத்துட்றேன். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். குரு புஷ்ய யோகம். இது என்ன குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறதுனா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இதை பற்றி. அதாவது
ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சில நாட்களை வந்துட்டு அதிர்ஷ்டமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேர்க்கையில் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையும் சந்திர பகவானுக்குரிய பூச நட்சத்திரமும் ஒரே நாளில் வர்றது தான், அது சேர்ந்து வர்றது தான் ஒரு யோகமாக மாறுது. அதுதான் குரு புஷ்ய யோகம்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ஒரு அக்ஷய திருதியை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம், அந்த நாளில் ஒரு நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு பவர், அதை விட அதிகமான பவர். ஏன்னா இந்த நாளை வந்துட்டு யோகிகள், சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள், தெய்வங்கள் கூட இந்த நாளை வந்து கொண்டாடுமா. அந்த நாளில் ஒரு தேவ மந்திரம்னு சொல்கிறாங்க, தேவ வார்த்தை, தேவ மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் குரு பகவானுக்குரிய கோவில், நீங்கள் கோவிலில் எங்கே போனாலும் நவகிரக சன்னதி இருக்குன்னா அந்த கோவிலில் போய் நின்று இந்த வார்த்தையை ஒரு 3 நிமிஷம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. 3 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷமாச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு கோயிலில் குரு பகவான் இருக்காங்கன்னா அந்த குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் எதுக்காக வேண்டி பண்ணுனீங்களோ அந்த விஷயம் ரொம்ப சுலபமாக வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாளில் கரெக்டாக அந்த குரு பூஜ்ய யோகம் நமக்கு இருக்குது. மற்ற நாட்கள்லையும் செய்யலாம், வியாழக்கிழமை தாராளமாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி குரு பூஜ்ய யோகம், அந்த யோகம் வந்து நமக்கு கூடி கிடச்சிருக்கு. முக்கியமான நாட்கள் வருது இல்லையா, அதனால் யோகம் வந்து நமக்கு கூடி கிடச்சிருக்கு. தேவர்கள் வழிபாடு பண்ணுற காலம் இது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை செய்யும் போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா குரு ஹோரை இருக்குங்க, நீங்கள் கேலண்டரில் பாருங்கள், இல்லைன்னா கூகுளில் பாருங்கள், குரு ஹோரை இன்றைக்கி நாளில் எந்த நேரத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த குரு ஹோரை டைமில் ஒரு 3 நிமிஷத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோரை அறிந்து செய்கிறது நன்மையாக போய் முடியும், சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதனால் சூப்பர் பவராக அது வந்து வேலை செய்யும். குரு ஹோரையெல்லாம் பார்க்க தெரியாதுங்கிறவங்க இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே செய்யுங்க. ஒரு வியாழக்கிழமையும் நீங்கள் நவகிரக சன்னதி எங்கே இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு இந்த தேவ மந்திர வார்த்தையை 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த குரு பகவான் அவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணணும், அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த தேவ மந்திர வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வார்த்தை வந்துட்டு ஏதாவது நடக்காத விஷயமா இருந்தால் அதை நடத்தி காட்டும். என்ன வேணும்னு நமக்கு ஆசைப்படுறோமோ, என்ன கிடைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சிகளை திருவினையாக்கும். அதை நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி வந்துட்டு அந்த தேவ வார்த்தைக்கு இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த மந்திர வார்த்தை, மேதா சுக்தம். சரிங்களா, மேதா சுக்தம். 2 வார்த்தை தான், சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். மேதா சுக்தம். இந்த வார்த்தையை 3 நிமிஷத்தில் ஆரம்பித்து 5 நிமிஷம் கம்பல்சரி சொல்லணும். கோவிலில் வச்சு சொல்கிறது அதிகப்படியான பலன் கிடைக்கும். வீட்லேயும் உட்காந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் முறைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, மேதா சுக்தம் இந்த வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு குரு பகவான் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோவிலுக்கு போனால் தானே அர்ச்சனை பண்ண முடியும், அதனால் சொல்கிறேன். முடிஞ்சவங்க பண்ணுங்கள், முடியலையா வீட்டில் இருந்து கூட இந்த வார்த்தையை ஒரு 3 நிமிஷம் கம்பல்சரி சொல்லிவிட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அது மனசார நடக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குரு பகவான் கிட்ட. அதுவே போதும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போக பாருங்கள். வராகியோட நீலவல்லி வாராகி சாஸ்திரத்தின்படி இப்போ நடக்கிற காலம், அதாவது அதிக மாதம், அதிக நாட்கள் அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதிகமாக வேலை செய்யும், பெருகி வரும். கேட்குறது எல்லாமே பன்மடங்கு பலனோட நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. ஜூன் 16 வரை இந்த நாள் கண்டினியூ ஆகுது. இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிவாதமாக பிடிச்சி டெய்லியும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜூன் 16 முடியறக்குள்ளே நீங்கள் கேட்குறது நடந்துடும். இல்லைன்னா இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது 1-2 நாள்லேயே நடந்துடும். இவ்வளோ பலன்கள் வந்து இதுக்கு இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரூல்ஸ் இருக்கான்னு. ரூல்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வியாழக்கிழமையும் மாதுளம்பழம், குரு பகவானுக்கு பிடிச்ச மாதுளம்பழத்தை ஒரு பிரசாதமாக கொண்டு போய் கொடுக்கலாம். கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, சுண்டல் மாலை, அந்த சுண்டல் மாலையை ஒற்றைப்பாடையில் கட்டி இந்த மேதா சுக்தம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு மாலையாக கட்டி கொண்டே குரு பகவானுக்கு போடலாம். அப்படின்னு செய்யலாம். இதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. அப்படின்னு நீங்கள் செய்யலாம். ஒரு 13 வாரங்கள் சொல்கிறாங்க. 13 வாரங்கள் இந்த மேதா சுக்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும்போது அந்த 13 வாரங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 13 நாட்களில் கூட நடத்தி காட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை டெய்லியும் சொல்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் சொல்கிறோன்னா நான்வெஜ் சாப்பிடாம பீரியட் டைமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா, அதாவது 13 நாட்கள் தினமும் குரு ஹோரையில் போய் வழிபாடு பண்ணி குரு ஹோரையில் இதை செஞ்சுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும் போது
நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் கூட, சாத்தியமே இல்லாத விஷயம் கூட சாத்தியமாக்கி காட்டக்கூடிய பவர் இருக்குது. எதுக்குன்னு அந்த வார்த்தைக்கு, மந்திர வார்த்தைக்கு. ஸோ இப்படி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் விசேஷம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.